அந்த காகிதம் என்று உயரத்திலே பறந்து கொண்டிருக்கிறது. காற்று நின்றவுடன் அந்த காகிதம் கீழே கிடக்கும். உயிருள்ள குருவியான அந்த குருவி மக்களின் சேவைக்கு திரும்ப வந்து கொண்டிருக்கும் ஒரு உயிர்ப்புள்ள இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். பார்த்தீங்கன்னா அதிமுக காலத்தில் ஒரு காலத்தில் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கொடியை பற்றியும் அந்த இயக்கத்தை பற்றியும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடிய அந்த பாடல் இன்றும் அழியாமல் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு அதிமுக கூட்டத்தில் முதல் பாட்டு ஒன்ன போடுறா அப்படின்னு சொன்னா போட்டான். உதய சூரியனின் பார்வையிலே உலகம். அதிமுக வந்துட்டு என்ன பாட்டுறா போட்டுக்கிட்டு இருக்க? எம்ஜிஆர் பாட்டு தாங்க போடுறேன். உதய சூரியன் பாடியிருக்காருயா? அப்படியா? தெரியாத. தெரிஞ்சா நீ ஏன் அதிமுக இருக்க? அதனால எம்ஜிஆர் உதயசூரியனை பத்தி பாடினது கூட தெரியாம ஒரு கட்சி வளர்ந்ததுனாலதான் இன்று அந்த கட்சி அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கொள்கை என்ற ஆலமரம் போல் இருக்கின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அற்புதமான இயக்கம். இன்னைக்கு நம்ம தலைவர் எப்படிப்பட்ட தலைவர்? அவர் ரசிச்சு, என்னுடைய மிகப்பெரிய ரசிகர் நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். திடீர்னு கலைஞர் அரங்கத்தில் அறிவாலயத்தில் பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருக்கான். அந்த பட்டிமன்ற ரெக்கார்டிங் கலைஞர் தொலைக்காட்சிக்காக தீபாவளி பட்டிமன்றம் ஒரு தடவை ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மேடையில் உட்காந்து பேச ஆரம்பிச்சேன். எங்கள் வாழ்வும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு 50 போலீஸ் மேடைக்கு வந்தாங்க. சேர்த்தேன், என்னத்தையும் பேசிட்டேன் போல இருக்கு, அரெஸ்ட் பண்ணான்ட்டாங்க போல இருக்கு. இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கைதா. தலைவர் முதலமைச்சராக இருக்கும் போதே நம்மளை கைது பண்ணுவாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு 50 போலீஸ் வந்து, என்னங்க என்ன முதலமைச்சர் உங்க பட்டிமன்றத்தை கேட்கன்னு 5 நிமிஷத்துல வர்றேன்னு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்ன கலைஞர் அவர்கள் முன்வரிசையில் அமர்ந்து என் பட்டிமன்றத்தை 2.5 மணி நேரம் ரசித்து கேட்ட ஒரு அற்புதமான மாபெரும் தலைவனுக்கு தான் இன்னைக்கு பிறந்தனார். நான் பேசின அந்த நகைச்சுவையிலே அவர் ரசிச்சு என்கிட்ட திருப்பி சொல்லி சிரிச்சாரு. அது என்ன தெரியுமா? அந்த வேட்டியில ஒரு ஜோக்கு சொன்னேன், அதை சொல்றான் அப்படின்பாரு. திரும்ப சொல்ல சொல்லி கேட்பாரு. அது என்னன்னா, ஒரு கிராமத்துல ஒரு பெரியவர் ஒரே ஒரு வேட்டி மட்டும்தான் கட்டியிருந்தாரு. அதை துவைச்சு காய போட்டு திருப்பி குளிச்சுட்டு காய போட்டு எடுத்துட்டு வர்றதுக்காக ஒரு குளத்துல வேட்டி அவுத்து துவைச்சு காய போட்டு ஒரு கயிற்றுல 2 தென்னை மரத்துக்கு இடையில கட்டி போட்டு அந்த குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காரு. பெருசு ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லாம குளிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு வேட்டினா வேட்டியை கட்டி போட்டாரு. கட்டி போட்டு காஞ்ச பிறகு எந்திரிச்சு நம்ம வாட்டு கட்டிட்டு கிளம்பிடலாம்னு அவர் வாட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தாரு. இது அந்த கிராமத்து பொம்பளை என்ன நினைச்சிட்டாங்க, திரை கட்டிட்டாங்க, சினிமா படம் போட போறாங்க வாக்கா அப்படின்ட்டு அம்புட்டு ஒரு 50 பொம்பளை அந்த வேட்டிக்கு பக்கத்துல பின்னால உட்கார்ந்து இருக்குதுங்க. எப்ப படம் போட போறாங்க, ஸ்கிரீன் கட்டிட்டானுங்க. பெருசு குளிச்சுட்டு எந்திரிக்க முன்னு ஐடியா பண்ணுது. என்னடா பொம்பளைய பேசுதுங்கன்னு வேட்டிக்கு அடியில் பாக்குறாரு. 50 டிக்கெட் உட்காந்துருக்கு, பூரா பொம்பளைங்க. ஐயோ நம்ம ஒன்றும் இல்லாம இருக்கோம் அப்படின்னா இந்த பக்கம் இருந்து கத்திருக்காரு தாத்தா. ஏய், நான் குளிச்சுட்டு ஒன்றும் இல்லாம வேட்டியை காய போட்டிருக்கேன், சினிமா படம் போடுறேன்னு உட்காந்துருக்கீங்களா, போகிடி அப்படின்னா. அப்புறம் எந்திரிச்சு போயிருக்குதுங்க. எந்திரிச்சு வந்து அவர் வேட்டியை கட்டிட்டு போனாராம். சினிமா ஒரு மக்களை எப்படி அடிமைப்படுத்தி இருக்கிறதுன்னு நான் சொன்ன அந்த நகைச்சுவைக்கு கலைஞர் இதை ரசிச்சு அப்படி சிரிச்சார். இன்னைக்கு அப்படிப்பட்ட திரைப்பட கவர்ச்சிக்கு அடிமையான மக்கள் இன்று ஒரு அரசாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எப்படிப்பட்ட தலைவர், எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த மக்களுக்கு செய்த தலைவர் தெரியுமா? அவருடைய பேச்சும் அவருடைய பாட்டும் அவருடைய நகைச்சுவையும் அடடடடா. இன்னொரு இடத்துல சொல்றாரு, சூரியனால் உருவாக்கப்பட்ட மேகம் அந்த சூரியனையே மறைக்கும், அப்போது சூரியன் வேதனைப்படுவதில்லை. அந்த மறைத்த மேகம் மீண்டும் மழையாக பொழிந்த பின் சூரியன் மீண்டும் கடலில் அதே மேகத்தை உருவாக்கும். மேகத்தை உருவாக்கி உருவாக்கி தன்னை மறைத்து கொண்டே இருந்தாலும் மழை பொழிய வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் சூரியன் எப்படி மேகத்தை உருவாக்குமோ
அதுபோலத்தான் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களை நோக்கியே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக என்ற இயக்கம் தான். இன்னொரு இடத்துல உதாரணம் சொல்றாரு தலைவர், கட்சி தோற்று போச்சு, என்ன தலைவர் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? அதுக்கு தலைவர் சொன்னாரு, ஆட்சியில் இருந்தால் அரியாசனம், ஆட்சி இல்லாவிட்டால் அறிவாலயம், இரண்டிலும் மக்களோடு தான் நான் இருப்பேன். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தூக்கி கொஞ்சிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தை தாயினுடைய முகத்திலே சிறுநீர் கழித்து விட்டால் அந்த தாய் குழந்தையை தூக்கி எறிந்து விடுவதில்லை, அந்த சிறுநீரை துடைத்து விட்டு மீண்டும் அந்த குழந்தையை அணைத்து ஒரு தாய் எப்படி முத்தமிடுவாளோ அதுபோல தோல்வியை மக்கள் எனக்கு தந்தாலும் அந்த தாய் குழந்தையை முத்தமிடுவது போல் மீண்டும் நான் மக்களுக்கு முத்தமிட்டு கொண்டிருப்பேன் என்று சொன்ன தலைவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருங்கிற தலைவர். அவருக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு வசனம் வந்து ரொம்ப பாப்புலரான வசனமா இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, அண்ணா அப்படின்னு சொன்னோன்னா ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆய்ந்தறிதல் வேண்டும், அதற்கேற்ற அஞ்சாமை வேண்டும், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். இதுதான் அண்ணாவினுடைய வாக்கியத்திலே எல்லாருக்கும் பிடிச்சது, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். கலைஞருடைய வசனத்தில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது, எல்லா மக்களுக்கும் எளிமையா சொன்னார், நான் என்று சொல்லும் போது உதடுகள் ஒட்டுவதில்லை, நாம் என்று சொல்லும் போதுதான் உதடுகள் ஒட்டும், எனவே ஒற்றுமையாக நாம் என்ற ஒற்றுமையோடு வாழ்வோம்னு அந்த உதடுகள் ஒட்டுவதை வைத்து ஒரு வசனத்தை சொன்னவர் கலைஞர். எம்ஜிஆர் அவருக்கு பிடிச்ச வசனம் எது தெரியுமா? நாணயம் மிக்கவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, நாணயம் மிக்கவராக இருத்தல் வேண்டும், வல்லவராக இருந்தால் மட்டும் போதாது, நல்லவர்களாக இருத்தல் வேண்டும். இதுதான் எம்ஜிஆருடைய வசனம். ரஜினி ஒரு படத்தில் வசனம் பேசுவார். ரஜினி செந்தில் ரஜினி ஒரு படத்தில் அற்புதமான வசனம் பேசுவார். உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம். அவர் மாதிரியே பேசி காட்டுறேன். ஆண்டவே நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு அள்ளி கொடுப்பான், ஆனா கை விட்டுவான். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இந்த வசனம் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா வசனம். கமலஹாசன் ஒரு படத்தில் வசனம் சொல்லுவார், கடவுள் இல்லைன்னு சொல்றவன நம்பு, கடவுள் இருக்காருன்னு சொல்றவனையும் நம்பு, ஆனா நான் தான் கடவுள்னு சொல்றான்ல அவனை மட்டும் நம்பாத, அவன் இந்த நாட்டையே கெடுத்துருவான். வசூல் ராஜா MBBSல சொல்லுவார். இதுதான் ஒரு நடிகர் நல்ல கருத்தை சொல்லி வசனம். நம்ம மாண்புமிகு முதல்வர் திரைப்படத்தில் சொன்ன ஒரு வசனம் என்ன தெரியுமா? ஒரு சிக்கல்னு வந்துட்டா நானே என் பேச்சை கேட்க மாட்டேன், நீங்களே உங்க பேச்சை கேட்கலன்னா உங்க பேச்சை மத்தவன் எப்படி கேட்பான்? இன்னைக்கு அவர்கிட்ட நான் கேட்கிற கேள்வி இதுதான். நானே என் பேச்சை கேட்க மாட்டேன்னா உங்க பேச்சை மத்தவன் எப்படிங்க கேட்பான்? அதனால தான் IPL மேட்சில் உட்காந்து போதைப் பொருளை கண்ணாடியில் தடவி வாயில் உறிஞ்சினேன். அவனுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்திருக்கிறீர்கள். இன்னைக்கு அவர் மாண்புமிகு அமைச்சர் இது தேய்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டேனா, தேய்க்கிறார். IPL டோர்னமெண்டில் அமர்ந்து போதைப் பொருளை கண்ணாடியில் வைத்து தேய்க்கிறார். அவருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்திருக்கிறீர்களே, உங்க பேச்சை எப்படி மற்றவங்க கேட்பாங்க? இன்னைக்கு பெண்களை வந்து மற்ற ஆண்கள்ட்ட இருந்து காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லை, தமிழக வெற்றி கழகத்துக்காரங்கள்ட்ட இருந்து காப்பாற்ற வேண்டிய பெரிய பொறுப்பு இன்னைக்கு போலீஸ்காரங்கள்ட்ட இருக்கு. அதிரடி படையை தொடங்கி வச்சுக்கிட்டு இருக்காரியா முதலமைச்சர் ராஜரத்ன ஸ்டேடியத்தில். தொடங்கி 10 மணிக்கு, இது சாயந்தரம் 4:30 மணிக்கு தொடங்குறாரு. 5:30 மணிக்கு ஆலந்தூர்ல தாவேகாவினுடைய பகுதி செயலாளர் வேம்புலி அப்படிங்கிறவர் ஒருமையில் பேசிவிட்டார் அப்படிம்பாங்க. வேம்புலி என்கிற பகுதி செயலாளர் என்பவர் அந்த அவரிடம் பணியாற்றக்கூடிய உடற்பயிற்சி சொல்லக்கூடிய பிசியோதெரப்பி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய
ஒரு பெண்ணிடம் பாலியல் அத்துமீறல் பண்ணி அந்த பெண்ணே புகார் கொடுத்து அந்த பகுதி செயலாளர் வேம்புலிங்கிறவரை 4:30க்கு அதிரடிப்படை சிங்கப்பெண் பதிரடிப்படையை தொடக்கிறாரு. 5:30க்கு இந்த மேட்டர் நடக்குது. ஸ்ரீவைகுண்டத்தில் மாண்புமிகு ஜோசப் விஜயனுடைய ரசிகை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களால் குளிர்பானத்தில் போதைப் பொருளை கலந்து அந்த பெண்ணை வாகனத்தில் அழைத்து சென்றார்கள். மரியாதையா பேசுறங்க. அழைத்து சென்று அவருக்கு பாலியல் துன்புறுத்தல்களை கொடுத்தார்கள். இந்த குரூப்பை மாண்புமிகு முதலமைச்சர் கண்டிக்க வேணாமா? அதே நேரத்தில் கோயம்புத்தூர் சூலூர்ல ஒரு இளம் வயது சிறுமியை மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி ஆட்சிக்கு வந்த 15வது நாள் நடந்தது. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒன்றிய துணை செயலாளர் சேலத்தை சேர்ந்தவர் தியாகு, அவரு பொம்பளை பிள்ளைய குளிக்கிறத எட்டி பார்த்திருக்காரு. எட்டி பார்த்து போன்ல போட்டோ எடுத்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம மற்ற ஆண்களிடமிருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு போலீஸ்காரங்களுக்கு வேலை இல்லை. உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களே இவ்வளவு பெரிய குற்றவாளிகளாக இருக்கும் பொழுது மாண்புமிகு விஜய் அவர்கள் திரைப்படத்தில் சொன்ன வசனம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நானே என் பேச்ச கேட்க மாட்டேன்னா உங்க பேச்ச இன்னைக்கு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்படித்தான் பேச வேண்டும் அப்படின்னு யாருக்காவது நீங்க வரைமுறை சொல்லி கொடுக்கிறீர்களா? இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாட்டில் இவ்வளவு அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து எந்த விதமான அசைவும் இல்லாமல் இருக்கிறார் ஒரு முதலமைச்சர். இப்ப நான்லாம் வாத்தியாரா இருக்கேன். சில பையங்களை இப்படி ஓங்கணுன்னே ஐயோ அம்மா அப்படிமா பெரம்படுத்தி இப்படி ஓங்குறப்ப ஒருத்தன் அமிர்தராஜன் என்கிட்ட படிச்சான். இவன ஏண்டா ஹோம்ஒர்க் பண்ணல சார் இப்படி ஓங்குறப்ப ஆத்தாடி அப்படின்னா இன்னும் அடிக்கவே இல்லடா, அதுக்குள்ள ஏன்டா ஆத்தாடின்னு கத்துறேன்னு. அவனுக்கு பேரே ஆத்தாடி அமிர்தராஜன் வச்சுட்டான். இன்னைக்கு அவர் பெரிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கார் அந்த அமிர்தராஜ். அது மாதிரி சில மாணவர்களை அடிக்கிறப்பே கத்துவான், இங்க வாடா அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னு பேசுவான். ஆனா சில மாணவர்கள் எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவு நடந்தாலும் இப்படியே இருக்கான். டேய் 3ல ஃபெயில் ஏண்டா, உங்க அப்பாவை கூட்டி வாடா, அடிச்சு கொண்டு விடுவேன். இந்த பையன் ரொம்ப ஆபத்தான பையன். எந்த ரியாக்ஷனும் ஒருத்தன் பண்ணலன்னா அந்த பையன் பள்ளிக்கூடத்தையே கெடுத்துருவேன். சகோதரிகள் இருக்கீங்க, வீட்டில் கணவன் மனைவி இடையில பிரச்சனை வரும். 3 வகையான பெண்கள் பார்த்துருப்பீங்க. புருஷன் திட்டுனே கூடயே எடுத்து திட்டுவாங்க. தாடி என்ன நந்தாடி பொம்பளைன்னா உனக்கு அவ்வளோ அழக்கான ஆயா ஏய் என்னடி சொன்னேன் என்னடா அண்ணாடி. அங்கே ஒருத்தர் சத்தம் போட்டு சிரிக்கிறாருன்னா வீட்டில் அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வகை இருக்கான், திட்டினா வாய்க்குள்ளேயே திட்டிக்கிடுவாங்க. உன்னையெல்லாம் அடிச்சு கொல்லாம விட மாட்டேன், வாய்க்குள்ளேயே பேசுவாங்க. 3வது வகை ஒரு பொம்பளை இருப்பாங்க, உன்னைய அருவாள் எடுத்து வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போகல, அமைதியா இருக்க பொம்பளை எந்த நேரம் வேணாலும் புருஷனை விஷம் வச்சு கொண்டுருவான். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றமே, எதுக்காவது இதுவரைக்கும் வாயை திறந்து பதில் சொல்லியிருக்காரா? அதைத்தான் இப்ப நம்ம கேட்கிறோம். நாங்க இவ்வளவு குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க. சென்னையிலும் மற்ற மாநகரங்களிலும் எங்க பார்த்தாலும் மின்வெட்டு. அந்த மின்வெட்டுக்கு என்ன காரணம்னு மின்சாரத்துறை அமைச்சரை கேட்டால் பீஸ் கேரியரை திருடிட்டு போயிட்டாங்கன்ற. பீஸ் கேரியரை எம்புட்டு கேரியரையா திருடுவாங்க ஒருத்தன்? பெரம்பூர்ல, ராயபுரத்துல, எங்க பல்லாவரத்துல, குரோம்பேட்டையில, தாம்பரத்துல ஒரே நேரத்தில்
கிட்டத்தட்ட ஒரு 300 பீஸ் கேரியரை ஒரே நேரத்தில் எப்படி திமுக காரன் திருட முடியும்? ஒரு அமைச்சர் இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்லலாமா? இதை பார்த்தா எனக்கு மதுரை வீரன் TS பாலையா தான் ஞாபகம் வரும். மதுரை வீரன்ல TS பாலையா படை தளபதியா இருப்பார். எம்ஜிஆர் தான் கதாநாயகன். அவரு இளவரசியை தூக்கிட்டு போயிடுவார். தூக்கி குதிரையில வச்சு கடத்திடுவார். ராஜா வருவார், பாலையாவை கூப்பிடுவார். நரசப்பா, இளவரசியை வீரன் கடத்தி கொண்டு போகிறார், போய் பிடித்து வா. அவனு TS பாலையா, மன்னா ஒரே நொடியில் பிடித்து வருகிறேன், இதோ புறப்பட்டு விட்டேன் அப்படின்ட்டு பாலையாவும் குதிரை எடுத்துட்டு போயிட்டு பிடிக்காம திருப்பி வந்துடுவார். ராஜா கேட்கிறார், நரசப்பா வீரனை பிடித்து விட்டாயா? அதுக்கு TS பாலையா அவர் பதில் சொல்லுவாரு, நாங்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன்தொடர்ந்து சென்று விட்டான் அப்படின்னாரு. முன்தொடர்ந்துன்னு ஒரு வார்த்தையே கிடையாது, தொடர்றதுனால பின்னால போறதுதான். அந்த ராஜாவை எப்படி ஏமாத்திருக்காரு பாருங்க அன்னைக்கு. அப்ப ராஜா எவ்வளவு முட்டா பயலா இருந்திருக்கான் பாருங்க அன்னைக்கு. மின்வெட்டு பிரச்சனைக்கு ஃபியூஸ் கேரியரை திருடி விட்டார்கள்னு ஒரு மின்சாரத்துறை அமைச்சர் பதில் சொல்கிறார். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. இதை எப்படியாவது நீங்க நிறுத்துங்க, உங்க சிங்கப்பெண் அதிரடி படைய நீங்க அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துங்க. ஒரே நாளில் 11 கொலைகள் சென்னையில் மட்டும் நடந்திருக்கிறது, ஒரே நாள்ல. ஆனா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னாங்க? நான் ஆட்சிக்கு வந்து அடுத்த நொடியே, அடுத்த வினாடியே பெண்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுப்பேன். இதை எந்த தண்ணியில் எழுதுறது? ஒரே நாளில் 22 கொலைகள், இது 11 கொலைகள் சென்னையில் நடந்திருக்க. எங்களுடைய ஆட்சியை பார்த்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதுன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு என்ன நடக்குது? என் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தோம்னா என்ன செஞ்சார்? முந்தைய ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியை பற்றி வெள்ளை அறிக்கை விட்டு அவர்கள் கஜானாவை காலி செய்து விட்டார்கள். அதனால என்னை 6 மாசத்துக்கு எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க, ஒரு 2 வருஷத்துக்கு என்னை விட்டுருங்கன்னு சொன்னாரா? வந்த ஆட்சியில் முதலமைச்சர் நாற்காலில் அமர்ந்த உடனேயே 3 முத்தான கையெழுத்துக்களை போட்ட தலைவர் நம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதுல முதல் கையெழுத்து பெண்களுக்கு விடியல் பயணம் அப்படிங்கிற கையெழுத்தை போட்டாரு. பெட்ரோல் விலையை 3 ரூபாய் குறைத்தாரு. ஆவின் பால் விலையை 3 ரூபாய் குறைத்து, இப்படி 3 கையெழுத்துக்களும் முத்தான கையெழுத்தை போட்டாரு. இன்னைக்கு அந்த விடியல் பயணம் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் இன்னைக்கு அந்த பேருந்திலே என் அண்ணன் ஸ்டாலின் பஸ் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து போறாங்களே. இப்ப ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி செய்யவில்லை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தேடினார் பாருங்க, ஒரு குட்டி கதை. எங்க அப்பாவை காணோம்? அப்பா சட்டமன்றத்தில் இல்லாம இருக்கலாம், எங்களுடைய சகோதரிகள் வாங்குகின்ற ஒவ்வொரு 1000 ரூபாயிலும் அந்த அப்பா இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்னும் அவர்களோடு தான் இருக்கிறார். புதுமை பெண் திட்டத்திலே கல்லூரிக்கு சென்ற அந்த பெண்கள் 1000 ரூபாய் வாங்குகிற இடத்திலே நீங்கள் எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்பாவை நீங்க அங்க பார்க்கலாமியா? வேலைக்கு வந்த நகரத்துக்கு வேலைக்கு வந்த பெண்கள் தங்குறதுக்கு இடம் இல்லாம இருக்கும் பொழுது 2000 பெண்கள் தங்கி இருக்கக்கூடிய தோழி விடுதி என்ற விடுதியை கட்டினாரு. அந்த இடத்துல அப்பா அங்கதான் இருக்காரு. தனக்கு ஓட்டு போடுவார்கள் என்று அப்பா அம்மா இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்தாரு. அந்த தலைவருடைய அந்த ஆதரவற்ற குழந்தைகளிலே எங்க தலைவர் இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு. அந்த அப்பாவை நீங்க அங்க தேடாதீங்க, மக்களின் மனங்களில் தேடுங்கள். அங்கே என் தலைவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த 3 கையெழுத்து நீங்க போட்டீங்களே, 3 டுபாக்கூர் கையெழுத்து. ஒரு கையெழுத்து என்ன போட்டாரு? அதிரடி படை. அந்த அதிரடி படை ஆரம்பிச்ச பிறகுதான் நிறைய பேர் பெரிய பாலியல் வன்கொடுமை அதிகமா நடக்குது. இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, அதிரடி படையில் இருக்கிற போலீஸ்காரமாவையே
இதை நம்ம எங்கேயா போய் சொல்றது? முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா, சொல்றாங்களா இல்லையான்னு தெரியலையே. அதிரடிப்படையில் இருக்கக்கூடிய காவல்துறை சகோதரியவே பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்களே, உங்க கையெழுத்து என்ன லட்சணத்தில் இருக்குன்னு பாத்தீங்களா? இரண்டாவது கையெழுத்து 200 யூனிட் இலவச மின்சாரம் கையெழுத்து ஜோசப் விஜய் போட்டாங்க. அதுக்கப்புறம் துபாக்கூர் ஆயிடுச்சு. 500 யூனிட்டுக்குள் பயன்படுத்துறவர்களுக்கு மட்டும்தான் கையெழுத்து. எல்லாருக்கும் 200 யூனிட் தானங்க போட்டீங்க. இப்ப ஏங்க குறுக்கு சால் ஓட்டுறீங்க? அதுவும் போச்சா? மூணாவது போதைப் பொருள் தடுப்பு. இந்த போதைப் பொருள் தடுப்புன்னு ஒரு குழு அமைச்சாரு இந்த அண்ணன், எங்க பிரதர் இங்கனே எடுத்துக்காட்டுது. என் கூடயே பச்சனை மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. அன்பார்ந்தன்னா அவரும் அன்பார்ந்தங்கிறாரு. போதைப் பொருள் தடுப்பு குழு அப்படின்னு போட்டாராம். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு டான்ஸ் ஆடினாரு தேர்தல் பிரச்சாரத்தில் இன்னைக்கு இருக்கிற முதல்வர். ஆனா இன்னைக்கு 30 ரூபா வாங்கிட்டு இருக்காங்கன்னு ஒருத்தன் என்கிட்ட 30 ரூபா மேட்ரு இன்னைக்கு திருப்பூர்ல பேசினேன். 30 ரூபா வாங்கிட்டாங்க. அதை ஏன்ட்ட சொல்ற, திருப்பூர்ல மீட்டிங் பேசுறியாம்ல, அங்க போய் சொல்லு. இன்னொருத்தன் பாரெல்லாம் மூடிட்டாங்க, ரோட்ல உட்காந்து குடிக்கிறோம்னு இதை பேசினேன். போதை தடுப்பு நடவடிக்கைன்னு 3வது கையெழுத்து போட்டீங்களே, அதுவும் துபாக்கூர் கையெழுத்து. எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கள் தளபதி போட்ட 3 கையெழுத்து எங்க? நீங்க போட்ட அந்த 3 கையெழுத்து எங்க? இதை பார்த்துட்டு தான் மக்கள் எப்படா இடைத்தேர்தல் வரும், உதயசூரியனுக்கு வாக்களித்து இவர்களுடைய முகத்திரையை கிழிக்க போகிறோம் என்று இந்த மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் நேற்று இன்று நாளைங்கிற படத்தில் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அது இன்னைக்கு நமக்கு கரெக்டா மேட்ச் ஆகும். என்ன பாட்டு தெரியுமா? ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை சொல்வதற்கு இடைத்தேறுதல் உண்டு. அந்த மாறுதலை சொல்வதற்கு இடைத்தேர்தல் உண்டு. நீங்க என்ன எத்தனை எம்எல்ஏ வேணாலும் ராஜினாமா பண்ணி சேருங்க. 15 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடந்தாலும் 15லும் வெற்றி பெறப் போவது உதயசூரியன் தான். அன்னைக்கு இருக்குது இந்த ஆட்சியோட டப்பா எப்படி டான்ஸ் ஆடுது என்று. பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணாம் ஐயா. மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், மாண்புமிகு அருமை தம்பி ஆதவார், தம்பின்னு சொல்லக்கூடாது, தம்பின்ட்டார்ல, அருமை மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. ஒரு செஸ்ல பிரைஸ் வாங்கிட்டு ஒரு மாணவன் வர்றாரு. இவரு மேடையில் அந்த மாணவன் வீட்டிலிருந்தே செஸ் போர்டை எடுத்துட்டு எங்கள் முதல்வருடன் விளையாட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஒரு மாணவனுடன் செஸ் விளையாட வேண்டும் என்று ஆசைப்பட்ட முதல்வர் அந்த பையனை பத்திரிகைக்காரன் கேட்கிறாங்க, முதல்வர் உங்க கூட செஸ் விளையாண்டாங்க? ஆமா. நீங்களே போர்டை எடுத்துட்டு வந்தீங்களா? எப்படி தம்பி? அவங்க தான் எடுத்துட்டு வர சொன்னாங்கன்ட்டாங்க. சின்ன பிள்ளை வஞ்சகம் இல்லாம அடிச்சிட்டாங்க. அவங்க எடுத்துட்டு வர சொல்லி அவர் கேட்டாலும் கேட்காட்டியும் நீங்க எடுத்து வச்சு விளாண்டுருக்க. இதுலயுமாயா பொய் சொல்லுவாங்க ஒரு மனுஷன்? எத்தனை பொய், எவ்வளவு துபாக்கூர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு தொகுதியில் நான் தேர்தல் பிரச்சாரம் நடத்திட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். என்ன பேசிட்டு இருந்தேன் தெரியுமா? அவர் அப்ப ஒரு சர்ச்சில் முழங்கால் போட்டு நடந்தார். அன்னைக்கு தான் நான் சாயந்தரம் பேசினேன், அவர் மத்தியானம் நடக்கிறார். இயேசுநாதர் முன்னால் இயேசுவே இயேசுவே என்று சொல்பவன் எனக்கு ஏற்றவன் அல்ல.
உங்கள் அருகில் யாராவது துன்பப்பட்டால் அவர்களுக்கு போய் ஆறுதல் சொல்பவன் தான் எனக்கு ஏற்றவன். நீங்க என் முன்னாடி முழங்கால் போட்டு நடக்கிறவர் எனக்கு ஏற்றவர் அல்ல அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கேன். சர்ச்சில் மணி அடிக்குது, டிங் டிங் டிங். நான் பேசிட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்தில் இருக்க சர்ச். ஆண்டவருடைய வார்த்தைகள் என்றும் மாறாது. விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், இறைவனின் வார்த்தைகள் என்றும் மாறாது. பத்தியா, நான் சொன்னது சரியா போச்சா அப்படின்னு சொல்றேன். ஒரு 3 பேர் பைக்கில் வந்தான், அப்படின்னு விசில் அடித்தான். அடிச்சுட்டு சரி ஐயா பேசிகிட்டு இருக்கான், கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணாதீங்கய்யா அப்படின்னு நான் கெஞ்சினேன். திடீர்னு இருட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் 3 பாட்டிலு என்னை நோக்கி டப்பு டப்பு டப்புன்னு வீசினான். நல்ல வேளை அந்த நேரம் இங்கிட்டு திரும்பிட்டேன், இல்லாட்டி ஆஸ்பத்திரியில் தான் நீங்கள் வந்து பார்த்துருக்கேனே என்னைய. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததை கூட அரசியலாக்க வேண்டாம் என்று சொன்னவர் என்னுடைய தலைவர். வேணாம், அதை பெருசுபடுத்தாதீங்க. இதை நம்ம பெருசுபடுத்தி ஒரு விஷயத்தை நம்ம வந்து எங்கள் மீது பாட்டிலை வீசி விட்டார்கள்னா அதை வைத்து அரசியல் பண்ண வேணாம். நமது திட்டங்களை சொல்லி ஓட்டு கேளுங்கள், மக்கள் நமக்கு வாக்களிப்பார்கள்னு அன்னைக்கு நாணயமாக நடந்து கொண்ட ஒரு தலைவர் நம் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு கூட்டணி கட்சியில் ஒரு 3-4 கூட்டணி கட்சி இன்னைக்கு சேர்ந்துருச்சு. ராகுல் காந்தி, ஐயோ ஐயோ, அவர் கோயம்புத்தூரில் பேசும்போது என் தலைவருக்கு ஒரு பேக்கரியில் ஓடி போய் கேக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்துவிட்டு மேடையில் அவர் பேசின பேச்சு, ஐ டோன்ட் ஹாவ் எல்டர் பிரதர், மை எல்டர் பிரதர் இஸ் மிஸ்டர் M.K. ஸ்டாலின். மை ஃபாதர்ஸ் பிளட் வாஸ் ஷெட் இன் தமிழ்நாடு. என்னுடைய அப்பாவின் ரத்தம் சிந்திய நாடு இந்த தமிழ்நாடு. அந்த நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய M.K. ஸ்டாலின் தான் எனக்கு மூத்த சகோதரர். இந்த உறவை யாராலும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னார். 2024 தேர்தலில் என் தலைவர் மட்டும், அன்னைக்கு மோடி அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை, திமுக 40 எம்பிக்கள் இருக்காங்க. அன்னைக்கு என் தலைவர் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? இந்த 40 எம்பிக்களை நாங்கள் சப்போர்ட் பண்றோம், எங்களுக்கு 3 மத்திய கேபினட் அமைச்சர், 4 துணை அமைச்சர் கொடுங்க. சந்திரபாபு நாயுடு மாதிரியும் நம்ம பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மாதிரியும் பிஜேபியில் கூட்டணி வச்சு இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருக்கலாம் என் தலைவர். அப்ப யார் பிரதமராகணும்னு பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தார்னா ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்பதற்காகத்தான் 40 எம்பிக்கள் எங்களுக்கு வாக்களித்தார்கள். நாங்கள் அப்படி பதவிக்காக ஆசைப்படுபவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து காட்டிய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஒன்றிய பிரதமர் ஐயா இருக்காங்களே, நரேந்திர மோடி ஐயா, அவரும் இன்னைக்கு நம்ம தமிழக முதல்வரும் ஒரே குரூப்பு. அவரால் உருவாக்கப்பட்ட ஆள் தான் அவரு. இன்னைக்கு நான் சொல்றேன், RSS தத்து பிள்ளை தான் ஜோசப் விஜயை ஒழிய அவர் பாஜகவை ஒரு காலம் எதிர்த்து பேசவே மாட்டார். இன்னைக்கு 3 விஷயத்தை இன்னும் எதிர்க்கவே இல்லை அவங்க. ஒன்று, 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா மாத்திட்டாங்கன்னு அதை அமுல்படுத்திட்டாரு நம்ம முதலமைச்சர். ஆனா 60% மத்திய அரசு, 40% தமிழ்நாடு அரசு கொடுக்கணும்னு ஒரு விதியை கொண்டு வந்து போட்டாங்க. இதனால 500 கோடி தமிழ்நாட்டுக்கு நஷ்டம். இந்த திட்டத்தை, மத்திய அரசு திட்டத்தை இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் யாரு? நமது மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள். 2வது, பக்ரீத் அன்னைக்கு பொது இடங்களில் மாடுகளை வெட்டக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது இஸ்லாமியர்களுடைய மத உரிமையை பறிக்கின்ற செயல் அப்படின்னு எதிர்த்து ஒரு வரி கூட பேசாதவர் இன்றைய முதலமைச்சர். ஆனால் அதை எதிர்த்து குரல் கொடுத்த தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர். அதே மாதிரி கலைஞர் அவர்களால் கொடுக்கப்பட்ட இஸ்லாமியர்களுக்கான அந்த உள் ஒதுக்கீடு, அதாவது அவங்க வேற மதத்தில் பட்டியல் இனத்தவராக இருந்து இஸ்லாமியராக மாறினால்
அவங்க பிற்பட்டோர் நலத்துறையில் அவர்கள் சலுகைகள் பெறலாம் அப்படின்னு ஒரு சட்டம், அந்த சட்டத்தை இன்னைக்கு கோர்ட்டு நிறுத்தி வைத்து இருக்கிறது. அதுக்கும் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் மத்திய அரசை எதிர்த்து பேசலை. அவரும் நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடியும் ஒரே கேரக்டர். எப்படி? ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி பாருங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுவார். இங்கே வந்து என்ன பேசுவார் தெரியுமா? திருக்குறள் பேசுவார், முருகன் கோயிலில் முருகனை பற்றி பேசுவார், மதுரையில் போய் மீனாட்சி அம்மையம்பார், அயோத்தியில் ராமர் இருப்பார். அகராமத்துல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முத்துட்டு உழுக்கு அப்படின்வார். நம்ம நினைப்போம், ஐயா தமிழ் மேல எவ்வளவு பற்று பாசத்தோட இருக்காரியா. அந்த தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடாமல் தேசிய கீதத்தையும் வந்தே மாதத்தையும் அனுமதித்தவர் தான் இன்றைய ஜோசப் விஜய் முதலமைச்சர். ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்று ஆளுநரே சட்டமன்றத்தை விட்டு வெளியேற்றி தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்த ஒரே தமிழை காத்த வீரர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்னைக்கு அப்படி ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி எல்லா கோயிலையும் சாமி கும்பிடுவார். சர்ச்சில் போய் ஆனால் மணிப்பூரில் 700 கிறிஸ்தவர்கள் கொண்டிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஜீசஸ். திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் நெட்டிச்சாங்கரையா உளுந்து சாமி கும்பிடுவார். முருகன் சொல்றாரு, பக்கத்திலே சிக்கந்தர் தர்கா இருக்குங்க, அங்கேயும் போய் கும்பிட்டு வாங்க, அதுவும் சாமி தானே, அதுவும் இந்தியர்கள் கும்பிடுற சாமி தானே. கும்பிட மாட்டாங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுற அதே கேரக்டர் தான் யாரு? நம்ம தமிழக முதல்வர். சர்ச்சில் முட்டிக்கால் போட்டு நடந்தார், மூகாம்பிகை கோயிலில் வேல்கம்பு தூக்கிட்டு நடந்தார், திருச்செந்தூரில் வேல்கம்பு, சீரடி சாய்பாபா தொப்பி வச்சு. மோடி இவர் ஒண்ணுங்கிறது சரியா போச்சா? ரெண்டாவது, மோடி பாராளுமன்றத்தில் பேசவே மாட்டார். பார்த்திருக்கீங்களா? ஓட்சோர் ஓட்சோர் ஓட்டு திருடர் மோடி ஒழிக அப்படின்னு கத்துறாங்க எல்லா எம்பிக்களும். இந்த அதே கேரக்டர் தான் யாரு? நம்ம முதலமைச்சர். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினரை முகத்தை மூடிக்கொண்டு குதிரை பேரம் நடத்தினீர்களே, அதுக்கு பதில் சொல்லுங்க. பாவமா ஒரு முகத்தை வச்சு இப்ப ஆரம்பிச்சிருக்காரு. அது பொம்பளை எல்லாம் பார்த்துட்டு பாவக்கா, ஏன் தான் இவரை இப்படி கேள்வி கேட்டு கேட்டு கஷ்டப்படுத்துறாங்களோ. ஒரு அம்மா அழுகுது, பாவமா உட்காந்துருக்காரு குழந்தை மாதிரி. இந்த மாதிரி பொறுப்பு இருக்கிறதுனால தான் இப்ப வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. சட்டமன்றத்தில்னா முதலமைச்சர் கேட்கின்ற கேள்விகளுக்கு அப்பப்ப எந்திரிச்சு பதில் சொல்லணும். என் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்படி பதில் சொன்னாரோ, எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்பாரு, அதுக்கு உடனே பதில் சொல்வாரு. எடப்பாடி மீண்டும் கேள்வி கேட்பாரு, மீண்டும் இவர்கள் அந்த விவாதங்கள் எப்படி ஆரோக்கியமா நடந்துச்சு. இன்னைக்கு அந்த விவாதத்துக்கு பதில் சொல்ற ஒரு முதலமைச்சர் நமக்கு இல்லையேன்னு மக்கள் இன்னைக்கு ஏங்கி கொண்டிருக்கிறார். மக்கள் பிரச்சனை இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசப்படுவதில்லை. மக்கள் பிரச்சனையை பற்றியே கவலை இல்லை இன்னைக்கு. இது ஒரு கேரக்டரா? மூணாவது கேரக்டர் ஐயா மோடிக்கும் நம்ம இப்ப இருக்க முதலமைச்சருக்கு மூணாவது கேரக்டர் என்ன தெரியுமா? ட்ரெஸ். மோடி ஐயா ஒவ்வொரு இடத்துக்கும் போறப்போ போடுற ட்ரெஸ்ஸோட மதிப்பு எவ்வளவு தெரியுங்களா? 5.5 லட்சம். எங்க சுவிட்சர்லாந்து அதிபரை சந்திக்கிறதுக்கு அவர் போட்டு போன ட்ரெஸ் 5.5 லட்சம். நம்ம அதெல்லாம் கனவுலையாவது நினைக்க முடியுமா? இந்த வேட்டியை 2021 துவைச்சு கட்டிக்கிட்டு இருக்கேன் நான். எங்கள் மாப்பிள்ளை தங்கராஜ் அவர் பார்த்தீங்கன்னா 3 நாளாக ஒரே வேட்டி தான் கட்டியிருப்பார். எந்த இடத்துலையும் இப்படி அவுத்து கட்டுறதை பற்றி கவலையே பட மாட்டார். எளிமையான ஆள். ஆனால் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் போட்டிருக்க ஷூவோட விலை எவ்வளவு தெரியுமா? 1,70,000 ரூபா. ஷூவே 1,70,000. பேண்ட்டு சட்டை கோட்டு இதெல்லாம் எவ்வளோ விலைன்னு யோசனை பண்ணி பாருங்க. போடட்டும், சந்தோஷம்.
நான் எதுக்கு சொல்றேன்னா, மோடிக்கும் இவருக்கும் ஒரே கேரக்டர். RSS ஆலும் மோடியாலும் உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் இன்றைய முதல்வர் ஜோசப் விஜய். அது விரைவில் வெளிவரப்போகுது. மோடி என்ற சர்க்கஸ்காரனால் உருவாக்கப்பட்ட சர்க்கஸ் யானை தான் இன்றைய முதலமைச்சர். சைக்கிள் ஓட்டம் அந்த யானை, சர்க்கஸில் பார்த்தீங்களா? சைக்கிள் ஓட்டம், ஓடும், சர்க்கஸ் காட்டும், எல்லாம் கைத்தட்டுவாங்க. அந்த யானையை பட்டத்து யானைன்னு இன்னைக்கு மேலே அழகாக ஜம்முக்காலம் போட்டு அந்த யானையை பட்டத்து யானை ஆக்கிவிட்டோம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த யானை என்றாவது மதம் பிடித்து ஓடி மக்களை அழிப்பது உறுதி. காரணம், இது பாஜகவில் என்ற சர்க்கஸ்காரர்களால் உருவாக்கப்பட்ட பட்டத்து யானை. அது விரைவிலே வெளிவரும். அன்னைக்கு அவரை நம்பி போன கூட்டணி கட்சியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, குரூப்புக. யாரு? மாண்புமிகு அண்ணன் தொல் திருமா விடுதலை சிறுத்தைகள். அப்பா, அவர்கிட்ட நான் கேட்டேன், பாசிசத்தை அழிப்பது முக்கியமா, மந்திரி பதவி முக்கியமா அப்படின்னு கேட்டேன். பாசிசத்தை அழிப்பது தான் முக்கியம், அப்புறம் ஏன் மந்திரி பதவி வாங்கி எல்லாரும் சொன்னார்கள். அதனால்தான் நான் தோழர்களின் கருத்துக்கு உடன்பட்டு ஒத்துக்கொண்டேன். நாளைக்கு மோடி ஆதரியுங்கள்னு எல்லாரும் சொன்னா ஆதரிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏப்பா நீ வேற போங்க பிரதர், அப்புறம் பார்த்துக்கலாங்க அப்படின்ட்டு. யாருமே இப்போ ஒரு ஒட்டுதலான கூட்டணியோட இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியை கேட்டா நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறீர்களா, கூட்டத்துக்கு ஏன் போகல, அப்ப ஆதரிக்கிறீங்களா? ஆதரிக்கிறான். எப்போ வேணாலும் வந்துடுவீங்களா? சொல்ல முடியாது. தேர்தல் வந்தா பார்த்துக்கலாம், தேர்தல் வர்றப்ப மாத்திடுவீங்களா? சொல்ல முடியாதுங்க. ஆனா 5 வருஷத்துக்கு நாங்க ஆதரவு கொடுப்போம். 5 வருஷம் கொடுப்பீங்களா? இல்லை, சொல்ல முடியாது. இடையில் ஏதாவது அப்படின்னா இப்படி ஒரு ஆட்சி தேவையாங்கிறேன் நான். இப்படி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கவிழக்கூடிய ஒரு ஆட்சியில் தான் இன்றைய முதலமைச்சர் என்று இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சொல்றேன். அருகம்புல் அந்த அருகம்புல்லை எரித்து சாம்பலாக்கினாலும் அந்த சாம்பலை மீண்டும் உரமாக்கி கொண்டு மீண்டும் துளிர்த்து எழக்கூடிய அருகம்புல்லை போன்ற இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் நாம் எல்லாம் இன்று அருமையான இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறோம். இந்த கூட்டத்தினுடைய வெற்றியே எது என்று சொன்னால், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணியே மகேசன் பணி என்ற அண்ணாவின் வாக்கிற்கிணங்க செயல்படக்கூடிய இயக்கம். இந்த இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போலி பிம்ப ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடிய நாள் இடைத்தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலும். அதில் மீண்டும் சூரியன் உதிக்கும். அப்பொழுது இந்த ஆட்சிக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று சொல்லி மீண்டும் சூரியன் உதிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. உதய சூரியன் என்றும் நிரந்தரமானது. இன்று மாலையில் மறைந்தாலும் மீண்டும் காலையில் உதிக்கின்ற உதய சூரியன் தொடர்ந்து உதித்துக் கொண்டே இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின். எழுச்சியோடு நடைபெற்று முடிந்திருக்கிற சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்டத்திலே உரையாற்றி